நான் இப்போ தனியாக தான் இருக்கேன். வந்து யாழ்ப்பாணத்தில் கண் ஆப்ரேஷன் பண்ணி யாழ்ப்பாணம் போயிட்டு ஒரு 8 மாதம் இருக்கும். இங்கே வர தொடங்கிட்டு அதனால எனக்கு இங்கே ஒரு 11 எல்லாம் வெட்டிட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனபடியும் நான் தனியாக இருக்கேன். எனக்கு தண்ணி இல்லைம்மா, குடிக்க தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, கரண்டும் இல்லை, கரண்டு வெட்டிட்டாங்க. நான் போகும் ஆனபடியாக எனக்கு வேறு சாப்பாடு சாமான்ல ஆட்கள் கூட அதை கொடுப்பாங்க, எனக்கு உதவி செய்வாங்க. எனக்கு கரண்டும் தண்ணி தான் முக்கியமாக எனக்கு. ஆனபடியாக எனக்கு உதவி செய்யணும், மிச்சம் முழுக்க கோடி புண்ணியம் கிடைக்கும். நான் தனிமையை தான் இருக்கேன். ஐயா வந்து இங்கே வந்து 2 வருஷம் இப்போ இறந்த ஐயாவில் நான் வந்து தனியாக தான் இருப்பேன். கரண்டும் குடிக்கிற தண்ணியும் தான் எனக்கு தேவைம்மா. குழாய்க்கு எல்லாத்துக்கும் குழாய் இருக்கு, எனக்கு குழாய் அடிக்கலை. அது 2 தான் முக்கியம் எனக்கு. வீடு இருக்குமா, அது தொங்கல் இருக்கு. வீடெல்லாம் கட்டி அது முன்னாடியே இருக்கு. அங்கேருந்து வரணும். ஆமாம், நாங்கள் இந்தியா அங்கேருந்து வந்தோம். அப்போ அதனால அரசாங்கம் போயிட்டாங்க. அப்போ அதெல்லாம் தனியாக தான் இருக்கேன் நான். கரண்ட் வெட்டிட்டாங்க. கட்டுறதுனா ஒரு 15,000 கட்டலையா? இப்போ வட்டிலாம் சேர்ந்து 20,000 கட்டலையா? கரண்ட் போய் மோட்டர் இருந்துச்சு. அப்போ அது வந்து பழுதா போய் தண்ணி, அப்போ கரண்ட் அடிக்கணும், தண்ணி விழுதுறாங்க. எனக்கு ஒரு போருக்கு ஒரு உதவி செய்யணும். போர் தண்ணி சாப்பாடு நம்ம கொடுக்குறாங்க தானே. அந்த தருமா சாப்பாடு எல்லாம் கல்யாணம் முடிச்சிட்டாங்க. 3 பேர் கல்யாணம் முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து எனக்கு வந்து குடும்ப ஒரு இடத்துல எனக்கு ஒரு சின்ன ஒரு கொட்டில் ஒன்று போட்டு கொடுத்தா ரொம்ப உதவியாக இருக்கும். நான் கேட்டால் அவங்களோட நீ எனக்கு இருக்கிறதுக்கு ஏழாய் தானே, அதனால இந்த உதவியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு உதவியாக இருக்கும். அதுக்கு தேவையான சாமான்களை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதுக்காக தான் நம்மளோட தாழ்மை கேட்டுக்கொள்கிறேன்.